பிஜேபி அண்ணாமலை அவர்களே, நீங்க வாழ்நாள் முழுவதும் செருப்பே போட முடியாத காரணம் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட ஜெயிக்க முடியாது. இதுல ஒரு சபதம் வேற விடுறாரு, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன். இன்னைக்கு நான் அந்த விருகம்பாக்கம் வீரமிக்க மண்ணில இருந்து சொல்றேன், அண்ணா அறிவாலயத்தில் முளைத்திருக்கும் ஒரு புல்லின் வேரை கூட உங்களால் புடுங்க முடியாத காரணம் என்னன்னா, தொண்டர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் அண்ணா அறிவாலயம். அதுல இருக்கிற செங்கலை ஊறுகிற கொத்தனாரா நீங்க? இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு திமுக பெண்களை ஏமாற்றி விட்டது. ஐயோ ஐயோ, அவரு கட்சி சின்னத்தை பாத்தீங்கன்னா இந்த முத்தூட் பைனான்ஸுக்கு 2 யானை இருக்கும், பாத்திருக்கீங்களா? முத்தூட் பைனான்ஸ் அங்கிருந்து கத்தி அடிச்ச சின்னம். அவர் பிஜேபியோட சி டீம் அப்படின்னு ஏற்கனவே எங்க அண்ணன் ரகுபதி அமைச்சர் சொல்லிட்டாரு. பிஜேபியோட சி டீம் தான் அந்த புது கட்சி. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒய் பாதுகாப்பு 14ஆம் தேதியிலிருந்து கொடுக்குறாங்க. திமுகவை எதிர்க்கிற ஒரு வேலை தான், எங்களை எதிர்க்கிற மாதிரி ஆக்ட் கொடு, மிச்சத்தெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். பிஜேபி சி டீம். ஐயோ ஐயோ ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. ஒஸ்ட். காரணம் என்னன்னா, சினிமாவில் ஒரு டயலாக் பேசிட்டா, நானும் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், டயலாக் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே நீங்கள் உடனே வரவும் அப்படின்னு எழுத்தாப்புல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க. சரிங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். டைரக்டர் கட் 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 கட், ஒன் மோர். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். அப்படி சொல்லுங்க சார். சரிங்க. ஸ்டார்ட் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே கட் கட் கட், ஒன் மோர். சினிமாவில் வசனம் சரியில்லைன்னா 1 மோர் 2 மோர் 3 மோர் கூட எடுக்கலாம். அரசியல்ல 1 மோரும் கிடையாது 2 மோரும் கிடையாது, பேசுனா பேசுனதுதான். எழுதி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை. பரட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா. மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. கீழே உட்காந்துருக்கவங்கலாம் தலைவருக்கே மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியல, பேப்பர்ல பிட்டடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படா வாழ்க்கையை ஓட்டுறதுன்ட்டு. 1967 அண்ணா வெற்றி பெற்றதை போல் அண்ணா 1967 வெற்றி பெறுறதுக்கு 49 கட்சி ஆரம்பித்து மேடை தோறும் தமிழ் முழக்கம் செய்து இது போன்ற மேடைகளை பல்கலைக்கழகமாக மாற்றி பேசிய பேரறிஞர் அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சார். இந்த குரூப் உடனே, நான் என்னத்தை சொல்ல, வேற உதாரணம் சொன்ன 26 கேமரா இருக்கு, என்னத்தையாவது போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நான் நல்ல கருத்து இந்த அம்பேத்கரை பற்றிலாம் சொன்னேன், அதெல்லாம் போட மாட்டாங்க. விஜயை அடித்து நொறுக்கிய லியோனி அதைத்தான் போடுவாங்க. வெளுத்து வாங்கிய லியோனி, அண்ணாமலையை பொழந்து கட்டிய லியோனி, அப்படித்தான் போடுவாங்க. என்ன பண்றது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.